மொச்சக்கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில். போன தடவை மொச்சை குழம்பு வைக்கும்போது தோல் எடுக்கல, இந்த தடவை தோல் எடுத்து வச்சுருக்கேன். வணக்கம், எனது அருமையுள்ள ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். 50 கிராம் மொச்சை எடுத்து அதை முந்தின நாளே ஊற வச்சுக்கிட்டேன். இது வரும் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் 50 கிராம் மொச்சைக்கு. அப்புறம் 4 குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரு முழு பூண்டு இருக்குல்ல, அதையும் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து குட்டி குட்டி தக்காளியாக இருந்தது, அதனால் ஒரு 5 தக்காளி. நல்லெண்ணெய் அது இருக்கும் ஒரு 50 ml. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம். ஃபஸ்ட்டு இதை பித்து எடுக்கிறது தான். கொஞ்சம் அந்த தோலை எடுக்கும்போது கொஞ்சம் கருப்பு கராக இருக்குது. நான் எடுக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் பார்த்து எடுத்துருவேன். இவங்க என்ன சொன்னாங்க, நீ வீடியோ விடு நான் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தாங்களா. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அதை பார்த்து எடுக்க தெரியல. எனக்கு அது வேலை செஞ்சதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நானே எடுத்து எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு சீரகம், சின்ன வெங்காயம், கடுகு பொடிஞ்சதும் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்புறம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம் போட்டேன். அப்புறம் தக்காளியை நறுக்கி அதை ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டுக்க. தக்காளி கொஞ்சம் போடும்போது கூடவே வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதாவது மொச்சை தோலோடு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு முன்னாலே போட்டுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம தோல் எடுத்ததுனால நான் உருளைக்கிழங்குக்கு அப்புறம் தான் நான் மொச்சையை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நான் ஒரு எலுமிச்சப்பழத்தில் கால் எலுமிச்சப்பழம் இருக்கும்ல, பாதி எலுமிச்சப்பழம் சைஸ் வாங்க, இல்லை அதை விட குட்டி எலுமிச்சப்பழம்னு வச்சுங்களேன், அந்த சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, இல்லை கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து குக்கர்லலாம் வைக்க போகக்கூடாது, கடாயில் தான் வைக்க போகிறோம். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நம்ம நல்லா வெந்திருக்கிறதுல தண்ணி போட்டாலே அப்படி கொதிச்சே மேல் தோல்லாம் உறிஞ்சி வர மாதிரி இருக்கணும். தண்ணி போட்டு வேக வைக்கும்போது, அதாவது புளி தண்ணி ஊற்றி மொச்சையை கழுகிட்டு, இப்போ ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு அதுவும் வெந்துருச்சு. இப்போ தோல் உரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மொச்சையை நம்ம போடலாம். நல்லா கழுகிட்டு போடுங்க. கருப்பு கலரில் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. நான் அப்படியுமே பார்த்து பண்ணேன். அப்படியுமே ஒரு இது கருப்பு கலரில் இருந்துச்சு மொச்சை. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து காரக்குழம்போட அளவெல்லாம் மிளகாத்தூள் அளவெல்லாம் காரக்குழம்பு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், புளி கம்மியாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் காரக்குழம்புலாம் வைக்கும்போது உங்களோட வீட்டுக்கு தேவையாப்பில் காரக்குழம்புக்கு தூள் போட்டுவிடுங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லாவே வதக்குங்க. ஏன்னா எவ்வளோக்குள்ள வதக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள தண்ணியில் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் வராது. நம்ம வந்து கொஞ்சமாக நேரம் வதக்குறோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அதனால் நல்லா எண்ணெயிலே போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டேன். எனக்கு வர வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால். அப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரக்குழம்பு தூள் எல்லாம் போட்டாச்சுல. இப்போ நமக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு. எண்ணெய் போட்டோம், கடுகு உளுந்து போட்டோம், கடுகு சீரகம் போட்டோம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பெருங்காயம், மொச்சை எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காரக்குழம்புக்கு தனியாக தூள் இருக்கும். நான் காரக்குழம்புக்கு தனியாக தூள் வச்சுருக்கேன். அந்த தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி, நான் தேங்காய் அரைச்சி விட போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டுக்குங்க. நான் தேங்காய் அரைக்காமல் தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வெளியூர்லாம் போகிறோம்னு வச்சிங்களேன், நல்லா கெடாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளி எண்ணெயை விட ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அப்படியே கெடாமல் இருக்கும். இப்போ காரக்குழம்பு தூளையும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுங்க. தூள் எப்போயுமே மிளகாத்தூள் எல்லாம் மஞ்சள் தூள்லாம் போடுங்கன்னா சிம்மில் வச்சுங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் புளி கரைச்சி நான் வந்து இருக்கும் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி இருக்கும், அவ்வளோ தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 300 ml இருக்கும், ரெண்டாவது ஒரு 300 ml, அப்போ 600 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு அதாவது ஃபஸ்ட்டு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டு அது பாட்டு வேக விடுங்க. அது பாட்டு சூப்பராக வெந்து
ஒரு சூப்பரான பதத்தில் நம்மளோட மொச்சக்கார குழம்பு. மொச்சை குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கம் தயிர் வச்சுட்டு இந்த மொச்சை காய்கறி, இந்த உருளைக்கிழங்கு மொச்செல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கெட்டியாகிடும்ல, அதை அப்படியே அரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு ருசி. அது சாப்பிட்டு பார்த்தாங்க. இதுக்குள்ளே முருங்கைக்காய் போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதில் கருவாடும் போடுவாங்க. நமக்கு கருவாடு சாப்பிட்றது இல்லை, அதனால் நான் வந்து இதில் முருங்கைக்காய் போடலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான மொச்சை குழம்பு தயார். அப்படியே சாப்பாடு போட்டு சுட சுட கொஞ்சம் நெய், அப்பளம் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். தயிர் ஒரு பக்கம் வச்சு இந்த மொச்சைக்கார குழம்பு சைடில் வச்சு, இன்றைக்கி நான் பொரியலை, அதனால் ஒரு பொரியல் தான் பண்ணேன். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் ஸ்ரீ மகாபெரியவின் ஆசையும் முருகனின் அருளும் கிடைக்கட்டும். எல்லா வளமும் நலமும் பெற்று 16 பெற்று பெருவாழ்வு வாழட்டும். மொச்சை குழம்பு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.